ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி மேரிட் டு மாமா எதில் ஸ்டாப் பண்ண மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அண்ட் என் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஐ திங்க் இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மேரிட் டு மாமா. அது கண்டிப்பாக நான் அந்த வீக்குள்ளே போட பார்க்குறேன். சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஜங்குக் தான் இப்போ வைன செக்கப் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஏய் மோ ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற பொண்டாட்டி? ஏதாச்சும் பேசுடி. எதுனா அப்படி பேசாமல் இருக்க நீ? இப்போல்லாம் துப்புன்னு வர மயக்கம் போட்டு வந்துட்டு. ஏய் உன்கிட்ட தானடி பேசிகிட்டு இருக்கேன். இப்படி என்னடி உனக்கு என் மேலே கோவம்? என்ன இப்போ சென்னியை நான் தான் இல்லடி அவன் என் கஸ்டடியில் புரிஞ்சுக்கோ. சும்மா நான் தான் நீ என்னை பிளிங்க் பண்ணிருக்காதடி. ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம் மாமா, கூட்டிகிட்டு போ. தேவையில்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காத. அம்மோ சரி. உனக்கே அவ்வளோ கோவம் வருதுண்ணா எனக்கு வராதா? நான் சொல்கிறத நீ நம்பவே மாட்டேன். எனக்கு வராதாடி. சரி நான் தான் நம்பல. நீ கார் ட்ரைவ் பண்ண அப்படி சொல்லிட்டு அவன் மூஞ்சி தூக்கி அப்படி இப்படி வச்சுக்கிறா விண்டோ சைடா. மாமா பார்த்து வயிற்றில் பாப்பா இருக்கு. சாரி அம்மா. தெரில கோவத்தில் அப்படி தான் மாமா. நிறைய விஷயம் கோவத்தில் நீ தப்பு பண்ணுறேன். சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ என்ன ஏதோ குத்தி காட்டுறியா? குத்தி காட்டுறியான்னு கேட்குறேன். எதுவுமே பண்ணல சரியா? சும்மா பண்ணாமே குத்தி காட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. ஒன்று வேணாண்டி. எதுவுமே பண்ணாமல் குத்தி காட்டுறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. மாமா எதுவும் பேச வேண்டாம் நீ போ அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அமைதியாக இருப்பா. ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர் செக்அப் பண்ணிட்டு ஜங்குக் ஓகே ஆண்டி எப்படி இருக்குது? அம்மா அப்போ பேசுகிறாங்களா? இல்லை ஆண்டி இன்னும் பேசல, கோச்சிட்டு அப்படியே தான் இருக்காங்க. சரிடா என்ன லட்சணத்தில்டா பொண்ணை பார்த்துருக்க? சொல்லு. ஏன் ஆண்டி என்னாச்சு? என்ன லட்சணத்தில் அந்த பொண்ணை பார்த்துக்கிற? ஆண்டி அவ்வளோ பிபி ஐயா இருக்குது. எனக்கு புரியல. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ ஐயில் இருக்கணும்? புருஷனா நீ என்ன கவனிச்சுக்கிற, என்ன பார்த்துக்கிற? இவ்வளோ ஐயில் இருந்தால் எப்படா நார்மல் பிறக்கும்? கிரிட்டிக்கலாக ஆகிற கூட உனக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் ஆண்டி எனக்கு 2 பேரும் வேணும்னா எப்படி 2 பேரும் உயிரோடு கிடைப்பாங்க? ஆண்டி அது இங்கே பாரு ஜங்குக், எனக்கு தெரியாது என்ன ஃபேமிலியில் உங்கள் ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு. ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுடா. கொஞ்சமாச்சு எல்லாரும் சேர்ந்து கேர் பண்ணிக்கோங்க, புரியுதா? ஹொயன் இவங்க யார் கேர் பண்ணலனாலும் நீ அம்மா, உனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. வயிற்றில் விளையாடுறதுக்கும் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது உன்னால். அதுக்காகவே நீ இதெல்லாம் மறந்துட்டு ஒழுங்காக இருக்கணும். அது கூட உனக்கு தெரியாதா? எல்லாம் ஆண்டி அது 2 பேரும் இல்லை அது எதுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. எப்படியோ டாப்லெட் எடுத்துறேன்டா, பார்த்துக்கோ சரியா? சாரி ஆண்டி. பாரு சாரி லட்சணம்லாம் என்கிட்ட கேட்டிருக்காத. உன் பொண்ணாடிக்கிட்ட கேட்டு அவளுக்கு என்ன பிடிக்காது மட்டும் பண்ண. சரிங்க ஆண்டி அப்படி சொல்லி ஜங்குக்கும் வெளியே வரான். ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. அப்படியே காரில் உட்காடுறான். என்ன தாண்டி பண்ணோம்? இல்லை எனக்கு புரியல என்னதான் பண்ணும். இப்போ எதுக்கு நீ இப்படி இருக்க? ஏதாச்சும் ஒன்று சொல்லுடி. செம்ம காண்டாகுது எனக்கு. உன்னை தான் கேட்குறேன், உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாச்சும் சொல்லு. சொல்கிறடி. எனக்கு கோவமாக வருது. செம்ம காண்டாயிடுவேன். சொல்லு, ஒழுங்காக சொல்லு. என்ன சொல்கிற? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஜங்கு. இப்போ வரைக்கும் நீ என் வேர்டை லிசன் பண்ணல. இப்போல்லாம் நீ என்ன மாமான்னு கூட கூப்பிட மாட்டேறடி. ஜங்குக் மட்டும் தாண்டி கூப்பிட்டுருக்க. புரியுது மாமா, நானும் தான் உன்னை மிஸ் பண்ணுறேன். என்கிட்ட எதையும் மறைக்காது, என்கிட்ட ஓப்பனாப்பா இருன்னா. நீ கேட்க மாட்டேற மாமா. இன்னும் எவ்வளோதான் மறைப்ப? நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்கிறேன்னா? இப்போ வரைக்கும் நான் உனக்காக நிற்கலையா மாமா? சொல்லு. அந்த நிலைமையில் நீ என்னை பார்த்தா என்னை நம்புவியா மாமா? சொல்லு மாமா. என்ன பண்ண சொல்கிற? ஓ நீ நம்பிட்ட. சரி இப்போ நான் பண்ணணும் உனக்கும் தோணுதா? இல்லை கொஞ்சம் கூட எனக்கு தோணலை. ஜெனி எப்போ வெளியே விடுவேன்? இங்கே பாரு மாமா, நீ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நீ ஜெனி எங்கே இருக்காலும் உங்கள் கூட்டிகிட்டு போ மாமா. எனக்கு சரி நான் அட்ரஸ் சொல்கிறேன், கூட்டிகிட்டு போ. அம்மோ என்ன விளையாடுறியா? நான் மாமா இப்போ நீயே கூட்டிகிட்டு போறியா இல்லை கேப் பிடிச்சி நான் சரி
அழுவாத, கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ இப்போ ஜெனியோட ரூமுக்கு நீங்கள் அப்படியே போகிறீங்க. மாமா இந்த ரூம்லையா? ஸோ ஜெனி உட்காந்துருப்பா. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணோனையும் ஜங்குக் ஒயன் நீ சாரி ஜெனி, ப்ளீஸ் வாங்க நம்ம போகலாம். ஜங்குக் என்ன கொல்லலையா? ஓ ஒயன் கையால் கொல்ல போறியா? ஜெனி ஸ்டாப் இட். சாரி ஜெனி, அவருக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். அவர் உங்களை கொல்லணும்னு நினச்சி அப்பயே கொண்டிருப்பார். ஆக்சுவலாக அவர் கொல்லாத ரீசன் என்ன தெரியுமா? அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜெனி. நீங்கள் என்ன தேடா பார்க்குறீங்களா? ரொம்ப பிடிக்கும் உண்மையாக. அவர் ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சுருக்க பொண்ணு நீங்கள் எவ்வளோ பணக்கார பொண்ணு. அந்த டைமில் ஜங்குக் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவர் எப்படி அதெல்லாம் மறப்பார்? ஆனால் நீங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அப்படி பண்ணனால தான் அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டார். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எல்லா தப்பும் அவர் மேலே தான். மன்னிச்சிருங்க. லீகலாக எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன் ஜெனி, ப்ளீஸ் எனக்காக மன்னிச்சிருங்க. அப்புறம் ஏமலும் நிறைய தப்பு இருக்குது. நானும் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு லூசு தனமாக சொல்லியிருக்கேன். உண்மையாக சொல்லணுன்னா ஜெனி, நீங்கள் நினைக்கிறீங்களே ஜங்குக் மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வேணும்னு, அவனை விட ரொம்ப பெட்டராக ஒரு பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க. வருவாங்க, ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. இப்போ ஜங்குக் உங்களுக்கு, ஏன்னா அவர் நீங்கள் எப்படி லவ் பண்ணுறீங்களோ அது மாதிரி என்ன லவ் பண்ணுறாரு, அதுதான் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு கைப்பிடிச்சி கூப்பிட்டு போயிருப்பா. ஸோ ஜங்குக்கு அமைதியாக தான் இருக்கான். ஜெனியும் எதுவும் பேசியிருக்க மாட்டா. இப்போ டேரக்டாக ஜெனியோட வீட்டுக்கு தான் ஜங்கு கார் ட்ராப் பண்ணுறான். ஜெனி சாரி, ஆஃபீஸ்க்கு நாளையிலேருந்து வருவியா? இல்லை ஜங்குக், நான் மறக்கணும். எனக்குன்னு ஒரு பையன் இருப்பான்ல, அவனுக்காக நான் லைஃப்பை மூவ் பண்ணணும். ஒன்றிலே ஸ்டக்காக இருக்க முடியாது. நீ கவலைப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன். எப்பவுமே நீ எனக்கு பிடிச்ச பர்சன் தான். அப்புறம் என்ன நல்லா பார்த்துக்கோ. என்னால் சத்தியமாக ஒன்று மறக்க முடியாதுடா. ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு ஜெனி அங்கேருந்து கிளம்பியிருப்பா. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அம்மோ வீட்டுக்கடா அம்மோ என்னடி நடந்துருச்சுல, அப்புறம் என்ன? வீட்டுக்கு வண்டியை விட உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. என்ன எதுவும் இல்லையா? புரியலாமோ? எதுவும் இல்லைன்னா என்னடி சொல்ல வர? அதான் சொல்கிறேன்ல எதுவுமே இல்லைன்னு. எதுவுமே இல்லைன்னா இல்லை தான் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அமைதியாகிடுறா. ஸோ வயனும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிருப்பா. ஜங்குக்கு எவ்வளோ பேச ட்ரை பண்ணியிருப்பான், எதுவுமே பேசியிருக்க மாட்டா. ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். வயன் இப்போ என்ன வேணும்? நான் நிம்மதியாக இருக்கணுமா வேண்டாவா? இல்லை சொல்லு, அழுதுகிட்டே இருக்கேன், சொல்லு ஜங்கு. அம்மோ ஏண்டி இப்படி பண்ணுற? என்ன ஹாப்பினஸ்க்காக வேண்டி இதெல்லாம் பண்ண? எத்து ஜங்கு, எத்து ஹாப்பினஸ் மாமா? நான் உன்னை நம்பாமல் இருந்தேனா மாமா? சொல்லு, ஒரு இடத்துலையாச்சு உன்னை நம்பாமல் இருந்தேனா? யார் என்ன சொன்னாலும் உன் பக்கம் தானே மாமா இருந்தேன். நீ என்ன பண்ணியிருக்கணும் எனக்காக? ஒரே ஒரு விஷயந்தான், என்கிட்ட நீ எதுவும் மறைச்சிக்க கூடாது. உன்னோட ஃபோனில் ஒரு சாஃப்ட்வேர் ஏற்றி நீ எங்கே போகிறன்னு வாட்ச் பண்ணி நான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போன்னு சொல்கிறேன். எனக்கு தெரியும் மாமா, கண்டிப்பாக ஜெனி நீ தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் எதுவும் பண்ணாததுக்கு. அட்லீஸ்ட் உனக்கு அந்த தாட்டாச்சும் இருக்குல்ல, என் குடும்பம் நடத்தணும். ரொம்ப தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா அது இல்லடி, அது பேசாத மாமா, பேசாத. நீ என்ன மாமா சொன்ன? நீ தாலி கட்டும் போது என்ன சொன்ன? உன்னை கஷ்டமே படுத்த மாட்டேன்னு சொன்னல. எனக்கு நீ உன்னை யாரோ என்னென்னமோ சொல்லும் போது கூட எனக்கு கஷ்டமா இல்லை மாமா.
இருந்ததே இல்லை. நான் உன்னை அப்படி பார்க்கும்போது கூட எனக்கு கஷ்டமாக இல்லை. ஓப்பனாக உண்மையாக சொல்கிறேன். சும்மா பேருக்கு பொய் இல்லை மாமா. ஆனால் ஒரு டைமும் நீ என்கிட்ட ஒரு விஷயம் மறைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் நான் உன்னை விட்டு போயிடுவேனா? நீ என்னை விட்டு போவியா மாமா? சொல்ல மாமா. சாரிடி, சாரி. தெரிலடி, தெரில. மேபி 2 பேரும் ஒன்றா இருந்தேன், நிறைய லவ் பண்ணியிருந்தோன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவோமா எனக்கு தெரில. அப்பத்துலேருந்தே எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோன்லேயே உன்னை லவ் பண்ணிட்டுருந்தேன். அவ்வளோ பொண்ணை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். நேரமும் என் லைஃப்பில் நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க. ப்ரப்போஸ் நிறைய பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, லவ் பண்ணியிருக்காங்க. நிறைய கமிட்டட்ஸை பார்த்துருக்கேன் எல்லாமே. ஆனால் என் ஹார்ட் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தது. உங்கள்கிட்ட எவ்வளோ பேசணும் ட்ரை பண்ணுவேன், நான் வாட்ஸ்அப் கூட பண்ணுவேன். ஆனால் நீ எதுவும் அன்னோன் நம்பர்னு வந்தோடனே பிளாக் பண்ணுறவ. சரி, ஓகே ஓகே, அதான் கல்யாணம் பண்ண போகிறோம். நான் நினச்சது நீ இந்தியன் கேர்ள், கல்ச்சர் வேறு, டோட்டலாகவே வேறு, ரொம்ப சென்சிட்டிவ், இல்லை கஷ்டப்படுத்த கூடாது. நான் சின்னதாக ஒரு விஷயம் இதெல்லாம் நார்மல் டி, இங்கே கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் நார்மல். என்னை யாராவது கட்டி பிடிச்சா கூட நீ ஏதாவது தப்பாக நினச்சிட பயந்து தான் நான் தள்ளி இருந்துடுறேன். ஏன்னா அது கூட உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு தெரிலமோ, எனக்கு தெரில, எனக்கு தெரில. என்கிட்ட கரெக்டாக ஐன்ஸ்டைனை படிக்கும் போது ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறா. அப்போது எனக்கு சடனாக ஊன் ஞாபகம் தான் வருது. எனக்கு அம்மா அங்கே இந்தியாவில் இருக்கா, நான் அவரை தான் நான் லவ் பண்ணணும். அப்போத்துலேருந்து பார்க்காம பேசாமல் நீ என்னை எப்படி அக்செப்ட் பண்ணிப்ப? உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா? என்ன இதெல்லாம் சொன்னால் நம்புவியா? எனக்கு அந்த ஸ்பேஸே இல்லைடி, எனக்கு அந்த ஸ்பேஸே இல்லாமோ. என்னை பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் வச்சு மட்டும்தான் உன்னை டிசைட் பண்ணேன். ஓ, இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது. கல்ச்சர் அது மாதிரி இல்லை. ஹக் பண்ண மாட்டாங்க, கை கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அம்மு என்கிட்ட எதிர்பார்ப்பா. நான் பர்ஃபெக்டாக இருக்கணும், அவளுக்கு பிடிச்ச புருஷனாக இருக்கணும். அதான்டி தாலி கட்டும்போது சொன்னேன், கஷ்டமே படுத்த மாட்டேன்னு. எனக்கு தெரில நீ இவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருப்ப, இவ்வளோ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்லாம் எனக்கு தெரில. என்ன போகிறதுக்கு ஒரு லவ்லாம் மேடு அவ்வளோதான் நினச்சேன். இப்போ கூட நான் தப்பாக மட்டும்தான் தெரியும் உங்கள் கண்ணுக்கு. பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ குழந்தைய ஹெல்த்தியாக பெற்றுக்கிட்டா போதும். நான் தான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னா, நாளைக்கே உங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்தாச்சு, உன்னை இந்தியாவில் கூட்டு போய் விட்டுட்டு வரேன், பிரச்சனை இல்லை. நீ சந்தோஷமாக இருக்கணும் எப்பவுமே அம்மோ. அவ்வளோதான், அவ்வளோதான். சரிடி, இப்போலாம் பார்த்தாலே கோவம் வரும் உனக்கு. நீ படுமா, நீ படு அப்படி சொல்லி ஜம்முக்கு அங்கேருந்து எழுந்து போயிருப்பான். ஸோ இங்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பேசிட்டோமோ அவரை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இன்னும் காணோம், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாரு. ஷோ ஏ மோ மாமா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஒரு போய் கட்டி பிடிச்சிருப்பா. என்னடியாச்சு? இல்லை, எங்கே போனீங்க? நான் பயந்துட்டேன் தெரியுமா? என்னாச்சு, இதுக்கு பயப்படுற? ஒன்றும் இல்லை, டிஸ்டர்ப்டாக இருந்தது. டெரஸில் தான் இருந்தேன், இங்கே தான். போய் தூங்குமா? சாரி மாமா, நான் அவனை புரிஞ்சுக்க எதுவும் பேசிட்டேன்ல. இல்லை, அதான் எதுவும் இல்லை, அதெல்லாம் எதுவும் பேசலடி. யாரோ என்னென்னோ பேசினாங்க. ஏன் எங்கள் அம்மாவே அடிச்சது எனக்கு துரோகம் பண்ணுறேன்னு. அப்போது நீ செம்ம மாதம் இன்டர்வியூ கொடுத்தல என் புருஷன். நான் நம்புகிறேன். நான் அவ்வளோ தூரத்துலேருந்து நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணாலும் நீ என்னை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணியிருக்கடி, அது மட்டும் எனக்கு புரியுது. நான் ரொம்ப ரொம்ப எத்தோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படியோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அடிச்சு கொடி பொண்டாட்டி. மாமா என்னாச்சு? இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் ஏதோ தெரியாமல் கோவப்பட்டுட்டேன் மாமா, தெரியல. ஒரு மாதிரி இப்போலாம் அடிக்கடிக்கு கோவம் வருது, அடிக்கடிக்கு அழுக வருது.
இத்தனை நாள் தான் மாமா, மன்னிச்சுக்கோ. நீ இப்படிலாம் என்கிட்ட அழுதுனா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல. சரி சரி சரி. ஓகே, நீ வா, படுவா. மாமா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஒரு மாதிரி என்ன என்னடி பண்ணுது? என்ன பண்ணுது? இல்லை மாமா, நீ வாயேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சி படுத்துக்கிறா. ஸோ ஜங்குக்குமே அப்படியே இழுத்து டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. மார்னிங் சீக்கிரமாக ஜங்குக்கு தான் எழுந்திருப்பான். ஏன்னா இவளுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால மோ மோ சொல்லுவா. குட் மார்னிங் மாமா, தூக்கம் வருது. சரி சரி எழுந்துரு, அப்புறமா சாப்பிட்டு கூட தூங்கலாம், எழுந்துரு அப்படி சொல்லிட்டு எழுந்து உட்காரச்சு. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்ட பிறகு எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்ருப்பான். நம்ம போதும், இன்னும் கொஞ்சம் தான் பண்ணேன்டி, போதும் பண்ணு பண்ணு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். அப்படி சொல்லிட்டு அவளும் எல்லா எக்ஸசைஸும் முடிச்சிருப்பா. ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பியிருப்பான். இங்கே வாயன் ரொம்ப மிஸ் பண்ணுறா. அண்ட் இப்போ அம்மா அப்பா ஞாபகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. உனக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல, மாமா கிட்டே எதுவும் சொல்ல முடியாது. அப்படி தான் டீச்சர்ஸ் போயிட்டுருக்கு. ஜங்கு ஆஸ் யூஷுவல் ரொம்ப சீக்கிரமாக வந்து ஈவினிங் பார்க் கூப்பிட்டு போயிருப்பான். பார்த்து என்ன மாமா? இல்லடி, பேபி ஷவருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான். ஏன் வேண்டாம் மாமா, அதெல்லாம் எதுக்கு? நீ ஏன் இப்போ ஆஃபீஸ் வேறு ரொம்ப ப்ராஜெக்டோட போயிட்டுருக்க சொல்கிற? அதெல்லாம் வேண்டாம் மாமா, விட செகண்ட் பேபிக்கு பார்த்துக்கலாம். ஏய் அடிச்சிருவேன். அப்படி என்னடி வேலை? என் பொண்ணுக்காக தானே எல்லாமே. இது எப்படி பொண்ணுன்னு உனக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கே தோணுது, பொண்ணு தான். ஐடியா? ஆமாம், பொண்ணு தான். பேபி ஷவருக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 1 வீக்கில் ரொம்ப கிராண்டாக இல்லைனாலும் சிம்பிளாக பண்ணிடுற மாதிரிம்மா. ஏன் மாமா வேண்டாமே? பாரு, பண்ணணும், எனக்கும் ஆசையாக இருக்குது. சரியா, ஏதோ யோசிச்சுட்ருக்காத அப்படி சொல்லி ஜங்குக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ பேபி ஷவர் டேவும் வந்துடுது. இது ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க பீப்புள்ஸே. ஜங்குக்கோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஜங்குக்கோட அம்மா அப்பா கூட அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. பெரியவங்களோட பிளெஸ்ஸிங் இல்லை அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கோட மம்மி டாடி வந்திருப்பாங்க. உங்களால் அதை எக்ஸ்பெக்டே நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜங்குக்கை பார்க்குறீங்க. என்னடி? இல்லை அத்தை, மாமா. பேசு, என்ன பார்த்துட்ருக்க? அத்தை எப்படிமா இருக்க? ப்ளஸ் யூ. தேங்க்ஸ் அத்தை. மாமா நீங்கள்? அதெல்லாம் நாங்கள் வராமல் எப்படி? உட்காரு அப்படி சொல்லிட்டு அவங்களும் என்னென்ன பண்ணுமோ சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவ்வளோ ஹாப்பினஸ் உங்கள் ஃபேஸில். அம்மோ மாமா மாமா இருங்க, உட்காரு. என்ன இல்லை, அத்தை மாமாவுக்கு ஃபுட்டை நான் கொடுத்துக்குறேன். உட்காரு. இது கொஞ்ச நேரத்தில் அக்கான்னு சவுண்ட் கேட்குது. பார்த்தா உங்கள் தங்கச்சி, உங்கள் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவ்வளோ பேரும் இருக்காங்க. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன பண்ணணுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. மாமா என்னடி இப்போயும் என்னையே பார்த்துட்ருக்க? ஒயன்மா அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாம் அப்படி கட்டி பிடிச்சிருப்பாங்க ஒயனை. ஸோ ஒயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அந்த டே. ஸோ எல்லாருமே உட்காந்துட்டு ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஒயன் தான் அப்படியே க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கா. ஏய் என்னடி பெண் கோயினாட்டம் நடந்துட்டுருக்கு? அப்படியே மாமா இருக்குது. இல்லை அழகாக இருக்குது. ஆண்டி நீங்களாம் பேசிட்டுருங்க. வேறு தூங்கணும், மார்னிங் வேறு சீக்கிரமாக எழுந்துக்கணும், எக்ஸசைஸ்லாம் வேறு பண்ணணும். அதனால் நான் அவளை கூப்பிட்டு போயிடுறேன். தூங்க வச்சுட்டு உடனே கீழே வந்துடுறேன். ஆண்டி அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் போய் தூங்குங்க. நாங்கள் தூங்க கொஞ்சம் லேட் ஆகும், எல்லாருமே ஒன்றா இருக்கோமா, ரொம்ப நாள் ஆச்சா, அதான். சரிங்க ஆண்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு ரொம்ப பம்பி ரொம்ப பணிவாக பேசிட்டு போவான். உங்களுக்கு இதை பார்க்கும்போதே சிரிப்பு வரும். என்ன மாமா நான் நடிக்க வேண்டியதாக இருக்குடி உன் ஹாப்பினஸ்க்காக. இல்லை இருந்தாலும் அவங்க மேலே எனக்கு கோவமே குறையில மாமா. அப்படியே ஸ்டார்ட் பண்ணாதே, கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தேன். அவங்க என்ன தானே சொன்னாங்க, என்ன அப்படி யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. சரி நீ வா கமெண்ட் பண்ணு. இருந்தாலும் அவங்க உன்னை கேட்டுருக்கக்கூடாது.
முக்கியமாக எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் விட மாட்டான் அவளுங்கள. ஏய் என்னமோ எல்லாம் நல்லா தானடி போயிட்டுரு, என்னடி உனக்கு பிரச்சனை ஆச்சு? இல்லை அவங்க எப்படி சொல்லலாம் என் புருஷனை? மாமா என்னை விட்டு நான் உங்களை கேட்காம அம்மோ கஷ்டப்பட்டு விட்டு வந்துடுறேன்டி. எல்லாம் கெடுத்து விட்டுறாத, கொஞ்ச நேரம் வாயை மூட்டு படுமா. வா தூங்கு வா. மாமா எப்படி அவங்க சொல்லலாம்? நீ எவ்வளோ நல்லவன் எனக்கு தானே தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும்? ஐயோம்மா ரொம்ப நல்லவன் உனக்கு தான்மா தெரியும். ரொம்ப நல்லவன் தான்மா, கம்முன்னு படுமா. இல்லை மாமா அவங்களாம் நம்ம வீட்டில் இருக்கவே தகுதி இல்லாதவங்க. அம்மோ என்னடி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியானடி, நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த. ஆமாம் இல்லை மாமா, அவங்களெல்லாம் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஆமாம் மாமா மிஸ் பண்ண, எனக்காக நீ கூட்டிகிட்டு வந்திருக்க. ஐ லவ் யூ. கிழிஞ்சது இப்போ தான் அடி பேசினேன். இப்போ ஐயோ சீக்கிரமாக வந்துடியே பழைய நிலைமைக்கு. ஆமாம் பா படுவா. மாமா அவங்க பேசுனது ஐயோ ஆரம்பிக்காது மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து. நீ வாயன் கம்முன்னு படு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜங்குக்க படுக்க வச்சுருப்பான். வாயனும் ரொம்ப நேரம் க்யூட்டாக பேசிகிட்டே நல்லா தூங்கியிருப்பா. ஸோ ஜங்குக்கு இப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறான். ஓகே தூங்கிட்டான். தெரிலடி, வயிற்றுல அந்த ஒரு சின்ன குட்டி வரும்ல, அது கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனால் எவ்வளோ பெரிய குட்டி என்னால் சமாளிக்கவே முடியாது. என்ன பண்ண போகணும் கூட தெரில. வயிற்றுலேருந்து வர்றது கூட புரிஞ்சுக்கும். சின்ன பொண்ணு புரிஞ்சுப்பாடி, ஆனால் என் பெரிய பொண்ணு நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன். மாமா சரி தூங்கு 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 அப்படி சொல்லிட்டு ஏதோ குழந்தை தட்டி தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வச்சிட்ருக்கான்.